குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கிரேட் மேத்ஸ் பேப்பர் இன்றைக்கு பார்க்கலாம். கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் பேப்பர்ஸ் போட்டுக்கொண்டு வரேன். இந்த சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ் என்ற சேனல்ல ஏற்கனவே கிரேட் 7 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டிருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா வினாக்களுக்கும் இத்தாளிலேயே விடை எழுதுக. கட்டாயம் நீங்க இந்த பார்ட் 1 வந்து இந்த பேப்பர்ல எழுதி கொள்ள வேணும். ஒவ்வொரு வினாவிற்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். பார்ட் 1. ரைட். தரப்பட்ட உருவில் உள்ள எல்லா சமச்சீர் அச்சுக்களையும் வரைக. அப்ப சமச்சீர் அச்சுக்கள் சொல்லும் பொழுது நாங்க ரெண்டாக பிரிக்கும் பொழுது என்னது, 2 பகுதிகளும் ஒன்றோடு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்க வேணுமே. ஆகவே இது ஒரு சமச்சீர் அச்சு. அடுத்தது என்னது, இது ஒரு சமச்சீர் அச்சாக காணப்படும். ரைட். இரண்டாவது, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் அதற்கு எதிரே சரி எனவும் பிழையாயின் அதற்கு எதிரே பிழை எனவும் அடையாளம் இடுக. இருபடை சமச்சீருடைய ஒரு உருவில் சமச்சீர் அச்சின் 2 பக்கங்களும் 2 பகுதிகளும் வடிவத்திலும் பரப்பளவிலும் சமனானவை ஆகும். அது சரியென சமனாக காணப்படுவர். அடுத்தது, ஒரு தளவுருவானது நேர்கோடுகளின் வழிவை மடிப்பதன் மூலம் பெறப்படும் 2 பகுதிகளும் வடிவத்திலும் பரப்பளவிலும் சமனாகவும் காணப்பட்டு அவை ஒன்றுடன் ஒன்று பொருந்தாவிட்டால் அக்கோடு சமச்சீர் கோடாகும். ஆகவே இந்த இது பிள்ளை என்ன, ஒன்றோடு என்ன செய்ய வேணும், பொருந்தினாத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த கோடு சமச்சீர் கோடு என்று சொல்லிக்கொள்ள போறோம். ஆகவே இது பிள்ளை. ஓகே. அடுத்தது, சதுரம் ஒன்றினதும் செவ்வகம் ஒன்று சமச்சீர் அச்சுக்கள் இன்னைக்கு சமனாகும். சரியா? இல்ல பிள்ளை என்ன, சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சு? 4ஆகவும் செவ்வகத்துக்கு எத்தனை? 2ஆகவும் இருக்குமே. ஆகவே அது பிள்ளை. அடுத்து, இருபடை சமச்சீர் உருவுக்கு 2 சமச்சீர் அச்சுக்கள் உண்டு. ஆகவே என்னது, கட்டாயம் 2 இருக்க வேணும். இல்ல, ஆகவே அதுவும் பிள்ளை. ரைட். அடுத்தது, 3666. சரியா? இதுல உள்ள இலக்கங்கள் ஆயின் தொடை ஏழுள்ள மூலகங்களை அடைப்பினுள் எழுதுக. ஆகவே இது இப்படி அடைப்பு போடாட்டி என்னது உங்களுக்கு மார்க் கிடைக்காத பிள்ளைகள். ரைட். ஆகவே இரட்டை அடைப்பு குறிக்குள்ள என்னது, ஆகவே இதுல இருக்கிற மூலகங்களை எழுதிக்கொள்ளும். அப்ப இதுல இருந்து மூலகங்கள் இருந்தா ஒரு மூலகம் ஒரு கத்தன் எழுதி கொள்ள முடியும். ஆகவே என்னென்ன மூலம் இருக்குது, 3ம் 6ஆகவும் இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் A சமன் AIOU. சரி. ரைட். A சமன் AEIOU ஆகும். தொடை A வெண்பெருப்படத்துல குறிச்சு காட்ட சொல்லியிருக்கு. அப்ப வெண்பெருப்படம் சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்வோம், நீங்க அழகா நீட்டா கீறிக்கொள்ளுங்க. ஓகே. ஒரு வட்டத்துக்குள்ள என்ன செய்வீங்க, இது A குறிச்சு காட்டுவீங்க. ரைட். அடுத்து என்ன செய்வீங்க, இந்த AIOU எழுதி கொள்வீங்க. என்னது, AEO. நாங்க அடுத்தது பெருக்குவீங்கள் என்று 15 என்ன. அடுத்து என்ன செய்வீங்க, பிறகு 8யும் 15ஐயும் கொள்வீங்களே. 8யும் 15ஐயும் கூட்டி 20. கொள்வோம். அதுவும் அதே மாதிரி என்னது, பொட்மா 40. 40ல இருந்து 30. அப்ப பெருமானம் காண்கின்றால் திருப்பியும் சொல்லிக் கொள்கிறேன். பொட்மாசின் படி இதுல பிளஸ் இருக்குது, பிராக்கெட் செய்து. ஆகவே இதுல பார்த்தோம்னு சொன்னா 14ல இருந்து 5 போனா வகுத்தல் செய்து 15 பிளஸ் எவ்வளவு 3. 15 3 எவ்வளவு 8ஆக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். பின்வரும் எண்கள் போடுக. அப்போ ஒரு இலக்கம் 9ஆல வகுப்படணும்னா இலக்கச்சு 9ஆக காணப்படும். பாப்போம். இதுல 2 3 3
3 மாறும் 9. ஆகவே இலக்க அது வந்திருக்குது. ஆகவே 2 10 11 11 15 16 17. அடுத்தது இதுல 10 சொன்னால் 6 4 11 12 13 13 மட்டும் 21. ஆகவே 3. ஆகவே இலக்கத்துக்கு 3. அடுத்து 19 சொன்னா இதுல 20 இலக்கம். அடுத்தது 1000 6ஆல் மீதியை கூட்டி வர வேண்டிய இலக்கத்தை எழுதுக. அப்ப ஒரு இலக்கம் 6ஆல வகுப்படும் என்றால் அந்த இலக்கம் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படும் என்றால் அந்த இலக்கம் 6ஆல வகுப்படும். அப்ப 2ஆல் வகுப்படும் சொன்னா ஒரு இலக்கம் இறுதி இலக்கம் 2ஆல் வகுப்படும் என்றால் அந்த இலக்கம் 2ஆல வகுப்படும். ஆகவே அதுல நாங்க 2 செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்க்க போறோம், இந்த இலக்கம் 3ஆல வகுப்படக்கூடிய மாதிரி வர வேணும். 3ஆல வகுப்படக்கூடிய மாதிரி வர வேண்டும் என்றால் என்னது இலக்க சுட்டி 3 மடங்குகளாக இருக்கணும். அதாவது 3 இருக்கும், 6 இருக்கும், 9 இருக்கும். ஃபர்ஸ்டாக தந்த இலக்கத்தை கூட்டி பார்ப்போம். 9 3 10 10 2 12 12 சொன்னால் 1 + 2 ஆகவே 3. ஏற்கனவே அதுல 3 இருக்குது. அப்ப எங்களுக்கு இலக்க சுட்டி ஒன்று 3 இருக்கணும், அல்லது 6 இருக்கணும், அல்லது 9 இருக்கணும். அப்ப 3 வர வேணும் என்றால் அதை எத்தனை கூட்டுவீங்க? 0 கூட்டினாலும் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 3 தான் வந்து கொள்ளும். ஆகவே எனது 0 வரலாம். அடுத்தது 6 ஏற்கனவே இதுல 3 இருக்குது, 6 வரணும் என்றால் எத்தனையை கூட்டலாம்? அதுக்கு ஒரு 3 போட்டீங்கள் என்றால் என்ன வரும்? உங்களுக்கு 3 போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது 9 வரணும் என்றால் 3 + ஏற்கனவே 3 அதுல இருக்குதா? 3 + 6 ஆகவே எவ்வளவு வருது? 9 வருது. ஆகவே என்ன வரலாம்? 6 வந்து கொள்ளே. ஆகவே இந்த 3 இலக்கங்கள்ல ஏதாவது ஒரு இலக்கத்தை நீங்க அதுல போட்டுக்கொள்ள முடியும். அடுத்தது 60 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக தருக என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? 60 போட்டு முதன்மை எண்களால வகுத்து கொண்டு போவீங்களே. ஆகவே 2ஆல வகுத்தால் இது எவ்வளவு? 30. திருப்பியும் 2ஆல வகுத்து கொள்ளேலும். 2ஆல வகுத்தால் எங்களுக்கு எவ்வளவு? 15. பிறகு 3ஆல் வகுத்தால் 5 15. சரிதானே? ஆகவே அப்ப நாங்க என்ன போட போறோம்? 60 சமன் என்னது? 2 2 தர 2 தர அடுத்தது என்னது? 3 3 தர அடுத்தது என்னது? 5 5. அதுல பெருக்கி பாருங்க வருதான்னு சொல்லி. 2 4 3 12 15 60 என்ன வருது. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 2, 3, 5 எண்களின் பொதுமை என்னது? பொது காரணிகள் பெரியதை காண்க. அதாவது போக்காப்பியை காண சொல்லி இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்டாக நாங்க என்ன செய்ய போறோம்? பெருக்கமாக எழுதும் பொழுது 1 தர 2 எழுதி கொள்ள முடியும். அடுத்தது 3ன்னு சொல்லும் பொழுது என்னது? 1 தர 3 போட்டு கொள்ள முடியும். அடுத்தது 5க்குன்னு சொல்லும் பொழுது சமன் 1 தர 5. ஆகவே இதுல நாங்க பார்க்க போறோம் 3க்குமே என்னது? பொதுவாக காணப்படுற காரணி எதுவாக இருக்க போகுது பிள்ளைகள்? 1. ஆகவே போக்காப்பே என்னவா இருக்கும்? எழுதி கொள்ளும்பா. போக்காப்பே சமன் 1ஆக காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது A3 என்பதின் அடியை எழுதுக. ஆகவே அடி என்னவா இருக்க போகுது பிள்ளைகள்? அடி A. சுட்டியை எழுதுக. சுட்டி எது? இதான் சுட்டி. ஆகவே சுட்டி B ஆக இருக்கு. அடுத்தது 5ன் கனம் A வர்க்கம் என்பதனை எனது விரித்து எழுதுக. அப்ப விரித்து எழுதும் பொழுது நாங்க என்ன எழுத போறோம்? 5 தர 5 தர 5 எத்தனை தடவை எழுத வேணும்? 3 தடவை. 3 தடவை தர அடுத்தது A தர A. சரி.
அடுத்தது பார்ப்போம் வினை சுட்டி குறிப்பிட்டு எழுதுக. சுட்டி குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்னது 2 2 எத்தனை தடவை இருக்குது 2 3 தடவை இருக்குது. அதே மாதிரி பி 2 தடவை இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதுல பாருங்க, இதுல ஒரே ஒரு இலக்கம் லெட்டர் வந்தபடினாலதான் நான் இடையில பெருக்கல் போடல. ஆனா சம்டைம்ஸ் 2 வந்து இன்னொரு இலக்கம் 3 வருமாக இருந்தால் நீங்க இடையில என்ன அடையாளத்தை போட்டு காட்ட வேணும், தர போட்டு காட்டிக்கொள்ள வேணும். அடுத்தது கிறிஸ்துக்கு பேர் எவ்வளவு இருந்து வேற காலப்பகுதியில் எந்த சதாப்தம் நூற்றாண்டு. ஆகவே இப்ப நாங்க இது என்ன செய்யணும், 100ஆல வகுக்க வேணும். அப்ப நம்ம 100ஆல வகுத்தா எவ்வளவு 20, மிச்சம் 1 இருக்கு. அதே மாதிரி இதை பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு 21. ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள், வகுத்து அது மிச்சம் வரும்னு சொன்னால் என்னது முன்னுக்கு இருக்கிறது 1 கூட்டணும் ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருப்பீங்க. ஆகவே 21ஆம் நூற்றாண்டாக இருக்கு. ரைட். அடுத்தது பின்வருவற்றில் நெட்டாண்டை தெரிவு செய்து அதன் கீழ் கொடு. அப்ப நெட்டாண்டு சொல்லும் பொழுது 100 மடங்குகளாக காணப்படுமாக இருந்தால் 400ஆல வகுக்க வேணும். அப்படி இல்லாத இலக்கங்களை 4ஆல வகுத்து கொள்ள வேணும். அப்ப முதலாவது பார்த்துக் கொள்ளுவோம். 400ஆல் வகுத்தால் 2 சேரும் வெட்டுப்படும். 19 4ஆல் வகுப்படுமா? இல்ல. ஆகவே 400ஆல வகுப்படாது. அது வராது. அடுத்து இதை பார்த்தோம்னு சொன்னால் இது வெறும் 2000 வகுப்படும் 4ஆல். ஏன் 2 சேரும் வெட்டுப்படும் 20 20ல 4 4 5 20. அதே மாதிரி இதை பார்த்தோம்னா இதை 4ஆல வகுத்து பார்ப்போம். அப்ப 4ஆல வகுத்தோம்னு சொன்னால் என்று கண்டுபிடிக்கிறது இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல வகுப்படும். ஆகவே 4ஆல வகுப்படும். அது ஒரு நெட்டாண்டாக இருக்கும். ஆகவே இது கடைசி 2 இலக்கம் 4ஆல வகுப்படாது. ஆகவே அது ஒரு நெட்டாண்டு இல்லை. அடுத்தது ஏபிசிடி ஒரு செவ்வகமாகும் சமாந்திர கோடுகளை உருவில் குறித்து காட்டு. அப்ப எங்களுக்கு ஏபிசிடி சமாந்திரம். ஆகவே இதுக்கு இது சமாந்தரம். அடுத்து என்னது இந்த ஏடிக்கு பிசி. அப்ப இதுல நீங்க ஒரு இது குறிப்பிட்டபடினால இதுல 1 கூட இல்லமா? இல்ல 2 போட்டு காட்டுவோம். ஆகவே இவருக்கு சமாந்திரமாக காணப்படும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் சமாந்திரம் என்று எழுதி காட்டுறது எப்படி. அதாவது ஏபி என்ன போட்டு காட்டுவீங்க, சாய்வு கோடு போட்டு காட்டுவீங்க. இவர் சமாந்தரம் என்னது சிடி. ஓகே. ஆனா இந்த கேள்விக்கு இது ஆன்சர் இல்ல. இப்படி குறிச்சு காட்டினா சரி. சம்டைம்ஸ் எழுதி காட்ட சொன்னால் இவ்வகையாக எழுதி காட்ட வேணும். சரிதானே பிள்ளைகள்? மற்றதையும் எழுதி கொடுங்க. ஏடி சமாந்திரம் பிசி என்று இதே மாதிரி இந்த கோட்டை போட்டு எழுதி காட்டுவேன். அடுத்தது நேர்கோடு ஏபிக்கு செங்குத்து ஏபியை ஏல் வரைக. ஆகவே மூலமட்டத்தை வழியா வச்சு என்ன செய்ய வேணும், அந்த கோட்டோடே இப்படி நீங்கள் செங்குத்து கோடு பெறிக்கொள்ள வேணும். சரிதானே? மூலமட்டத்தை வச்சுதான் வரைய வேணுமா? அடுத்தது எனும் பெருமானத்தை காண்பதற்கு எண்கோட்டை பயன்படுத்தி குறித்து காட்டுக. அப்ப முதலாவது என்னது -4. ரைட். ஆகவே இங்க நீட்டா கீறிக்கொள்ளுங்க 4. அடுத்தது கூட்டப்புறம் என்னது, அதுக்கு எதிர் திசையில கூட்டப்புறம் 6 கூட்டப்புறம். ஆகவே 1 2 3 4 5 6. ஆகவே 2 மட்டும் வரும். ஆகவே அதுக்கு எதிர் திசையில கூட்டப்புறம். சரியா? ஆகவே எங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது, இதுல இருந்து இதுதான் ஆன்சராக இருக்கு. சரிதானே? ஆகவே குறித்து காட்டுக. அடுத்தது விடை எழுதுக. விடை எழுதி குறிச்சது மட்டும் காணாது, நீங்க ஆன்சரையும் போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே +2 இருக்கு. அடுத்தது பெருமானம் காண்க. ஆகவே 2 ஒரே திசையில கூற்றம். ஆகவே இது பின்னமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு பகுதி எண் சமன். ஆகவே நாங்கள் நேரடியாக தொகுதி எண்ணை கூட்டிக் கொள்ள முடியும். ஆகவே 2 2 4 4 கீழ் 5. ஓகே. அப்ப 2 என்ன திசை, மர திசை. ஆகவே அதை நிறைய போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது கடிகாரம் ஒன்றின் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் பூர்கோணத்தை அமைக்கும் போது நேரத்தை எழுதுக. அப்ப உங்களுக்கு தெரியும் 2 மணி பூர்கோணம்னு சொல்லும் பொழுது 90 பகையும் விட குறைவான கோணம். ஆகவே உங்களுக்கு தெரியும், நான் சும்மா எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்கிறேன். என்னது 2 மணி. 2 மணின்னு சொன்னால் மணித்தியாலம் 2 நிமிடம் உள்ளு 12 காணப்படும். ஆகவே 2 மணியை நாங்க போட்டுக்கொள்ள முடியும். சரியா? அடுத்தது
உருவிலுள்ள தரவுகளை கொண்டு விரிகோணம் ஒன்றை பெயரிடுக. அப்ப விரிகோணம் சொல்லும் பொழுது 180 பாகையை விட குறைவாகவும் 90 பாகையை விட கூடவாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 90 கூட என்றால் AOD, ரைட்? ஆகவே 1 AOD என. ஆகவே அது ஒரு கோணம் ஒன்றுதான் கேட்டிருக்குது, ரைட்? அப்ப இப்ப AOD எழுதலாம் அல்லது DOA என்று மாறி அதாவது மாறியும் எழுதி கொள்ள முடியும். அடுத்து இந்த கோணம் சொல்லலாம், இந்த கோணத்தை சொல்லிக் கொள்ளலாம். என்ன 90 பாகையை விட கூடுதலாக. ஆகவே BOE, BOE. கட்டாயம் கோணத்தை குறிச்சு காட்டும் பொழுது எந்த கோணம் தொப்பி போட்டு காட்ட வேணும். ரைட், அடுத்தது பார்த்துக்கொள்வோம். பார்ட் 2. முதலாம் வினாவுக்கும் மேலும் 4 வினாக்களுக்குமாக மொத்தமாக 5 வினாக்களுக்கு விடை தருக. அப்ப முதலாம் வினா கட்டாயம் சாய்ஸ் விட்டுறாதீங்கோ. அதோட சேர்த்து 4 வினா, மொத்தம் எத்தனை கேள்வி கான்சல் பண்ணுவீங்க? 5 கேள்வி. அதுல முதலாம் வினாவும் இன்க்ளூட் பண்ணி இருக்க வேணும். சரிதானே? ஆகவே முதல்ல பார்த்துக்கொள்வோம். ரைட், நீங்கள் வகுப்பறையில் காரணிகளும் மடங்குகளும் என்ற பாடத்தை கற்பனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 6020 இலக்க சுட்டி யாது? அப்ப இலக்க சுட்டின்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்து கொள்ள வேணும்? இவ்வளத்தையும் கூட்டிக் கொள்ள வேணும். என்ன அப்ப கூட்டிக் கொண்டால் 6 5 எவ்வளவு? 11 12 13 14. அப்ப 14 ஒன்றும் 1 + 4. ஆகவே எத்தனையா இருக்க பிள்ளைகள்? 5ஆக இருக்கும். அடுத்தது 2 தர 36 3 தர 24 ஆகியவை 72 இரு காரணிகளின் பெருக்கமாகும். இதே மாதிரியான 72 மேலும் இரு காரணிகளின் பெருக்கமாக 3னை எழுதுக. ஆகவே உங்களுக்கு இலகுவாக என்னது உங்களுக்கு சொல்லித்தந்த நான் 72 எவ்வாறாக கண்டுபிடிக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன எவ்வகையாக வகுத்தல் மூலம் இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆகவே 2 தர 2ஆல் வகுத்தால் 36. சரியா? 36 சொல்லும் பொழுது உங்களுக்கு நேரம் 2 தர 36 அவன் தந்திருக்கிறான். என்ன ரைட்? அடுத்தது ஒரு எண்ணத்தால் வகுத்துக் கொள்ள முடியும். அதுல பாருங்க, திருப்பியும் 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுத்தால் எவ்வளவு? 18. என்ன ஆகவே அப்ப 2 4, அப்ப 4 தர 18. அப்ப 4 தர 18ஐயும் அது ஒரு காரணம் தரையில. அப்ப நீங்க எழுதி கொள்ள முடியும். 4 தர 18. சரியா? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதை திருப்பி மேலும் வகுக்க முடியும். எத்தனை அளவு வகுப்போம்? 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுத்தால் 9 18. ஆகவே என்னது? 2 4, 4 2 8 தர 9. அதுல இருக்குதா? இல்லை. ஆகவே அடுத்து என்ன எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள்? 8 தர 9 எழுதி கொள்ள முடியும். சரிதானே? ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்னது? திருப்பி 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தால் 3 9. ரைட், இப்ப என்ன செய்து கொள்வோம்? இப்ப பாருங்க, 2 4, 4 2 8 3 24. 24 தர 3 அவன் தந்திருக்கிறான். 24 3. இப்ப நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? இப்ப இவங்க 2 பேரையும் சேர்த்துக் கொள்ளலாம். பாருங்க, 2 6 அதை வச்சுக்கொண்டு பாப்போம். 2 4 நாம் 12. என்ன இதை பாருங்க, இவங்க 2 பேரையும் உண்டாக்குவோம். 2 6 பிறகு மற்ற 3 பேரையும் உண்டாக்குவோம். அப்ப 2 4 நாம் 12. 12 6 72. என்ன ஆகவே 12 தர 6. சரிதானே? இது இலகுவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறோம். சரி, அப்ப இந்த வகையாக நீங்க இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ஒரு இலக்கமும் மிஸ் பண்ணாம இருக்கிறது. அடுத்தது பார்ப்போம். எண்களை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக தருக. முதலாவது 24. அப்ப 24 சொல்லும் பொழுது நான் முதல் செய்து காட்டு 4 4 2 8. ஓகே, 3 24. சரிதான பிள்ளைகள்? ரைட், அடுத்தது பார்ப்போம். 30
30 2 3 6 6 5 30. ஓகே, முதன்மை எண்ணாகத்தான் காணப்பட வேணுமா? நான் முதலாவது செய்து காட்டின மாதிரி இஞ்சால வகுத்தல் போட்டு செய்து பார்த்துட்டு கொண்டு ஆன்சரை போடுங்க. சரிதானே? அடுத்து 2 மிஸ் பண்ணாம எழுதி கொள்வீங்க. அடுத்தது 18. 18 சொல்லும் பொழுது 2 தர 9 வரும் என்ன? ஆகவே 9 என்றால் என்னது? 3 6 6 3 18. சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையாக நீங்கள் என்னது வகுத்தல் முறையெல்லாம் போட்டு செய்து காட்டுங்க. அடுத்தது ஆகிய எண்கள் போமாசியை காண்க. அப்ப போமாசின்னு சொல்லும் பொழுது இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு இலக்கத்திலையும் இந்த மூன்றுக்கும் சேர்த்து எந்த இலக்கம் பெரிய வலுவாக இருக்குதோ அந்த இலக்கத்தை எழுதி கொள்ள போறோம். அப்ப இதுல பாப்போம், இதுல என்னென்ன இலக்கங்கள் இருக்குது? 2 இருக்குது. ஓகே, அப்ப 2 பெரிய வலு என்னது? 2 பெரிய வலு 3. ஓகே, ஏனென்றால் இதுல 2 3 தடவை இருக்குது என்ன? அதே மாதிரி 3 பாருங்க, இதுல 3 எத்தனை இருக்குது? 2 தடவை இருக்குது என்ன? 3 பெரிய வலு எவ்வளவு இருக்கு? 2 தடவை. ஆகவே 3 வர்க்கம். வேற என்ன இலக்கம் இருக்குது? 5 இருக்குது. 5 என்னது? 5 பெரிய வலு 1 தானே? ஒரு 5 தான் இருக்குது. ரைட். ஆகவே திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல 2 3 வலு இருக்குது, இதுல 1 தான் இருக்கு, இதுல 1 தான் இருக்கு. ஆகவே பெரிய வலு எத்தனை? 3. அடுத்தது 3 இலக்கத்தை பார்த்தோம், இதுல ஒருக்கா இருக்குது, இதுல ஒருக்கா இருக்கு, ஆனா இதுல 2 தடவை இருக்குது. ஆகவே பெரிய வலு என்னது? 2. ஆகவே 2. அது 5 பார்த்தோம்னு சொன்னா இதுல மட்டும் தான் இருக்குது. ஆகவே அதை மட்டும் போட்டுக்கணும். அப்ப இது என்ன வரப்போகுது? 8. ஓகே, அடுத்தது 3 வேலு 2 9 தர 5. அதை பார்த்தோம்னு சொன்னால் 9 72 72 தர 5. ஆகவே இவ்வளவு வரப்போகுது 2 10 5 35 5 36. ஆகவே 360 இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது நோயாளி ஒருவருக்கு 3 மணித்தியாலுக்கு ஒரு தடவையாகவும் 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையாகவும் 8 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையாகவும் 3 மருந்து வில்லைகளை வைத்தியர் சிபாரிசு செய்தார். ரைட். நோயாளி காலை 8 மணிக்கு காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் 3 வகையான மருந்து வில்லைகளையும் உட்கொண்டார் எனில் எத்தனை மணித்தியாலங்களின் பின்னர் மீண்டும் ஒரே நேரத்தில் 3 வகையான மருந்துகளையும் உட்கொள்வார்? ஆகவே இதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? போமாசி கண்டுகொள்ள வேணும். இதுக்கு 3க்கும் 6க்கும் 8க்கும். போமாசி கண்டம்னு சொன்னால் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? 2ஆல வகுத்துக் கொள்வீங்கள். 2ஆல வகுக்கேலும். ஆகவே இது 3, இது 3 6 4. சரிதானே? திருப்பியும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? 2ஆல வகுத்துக் கொள்ள முடியும். 3 3 2. அப்ப திருப்பியும் 2ஆல வகுத்துக் கொள்ள முடியும். 3 வகுப்படாது என்ன? 3 அங்கால 1. பிறகு திருப்பி 3ஆல வகுக்கேலும். அதாவது 1 வரைக்கும் வரும் வரைக்கும் வகுக்க வேணும் என்ன? 1 1 1. அப்ப பார்த்தோம்னு சொன்னால் 2 4 4 2 8 3 24. அப்ப என்னது? 24 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் திருப்பி என்ன செய்ய போறோம்? என்னது? 3 வகையான இதையும் ஒரே நேரத்துல உட்கொள்வோம். அப்ப 24 மணித்தியாலம் சொன்னா என்னது? 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் 8 மணி என்ன? ஆகவே என்ன இருக்க போகுது? 8 மணியாக இருக்கும். ஓகே, எட்டு மணியா நீட்டு எழுதி கொள்ளுங்க. ரைட். ரைட். 8 மணியாக இருக்கு. அடுத்தது மாணவன் ஒருவர் தனது பாடசாலைக்கு 2 வருடம் 9 மாதம் 21 நாள் வேனிலும் 5 வருடம் 11 மாதம் 18 நாள் பஸ் வண்டியில் சென்றான். அவன் இரு வாகனங்களில் சென்ற மொத்த காலத்தை காண்க.
ஆகவே இரண்டாவதுல ஏல முதலாவது நீங்க பேப்பர்ல செய்யும் பொழுது நம்பர் கேர்ஃபுல்லாக இருக்க வேணும். ஆகவே அழகாக போட்டு செய்யுங்கோ. வருடம், மாதம், நாள். என்ன ஓகே. அப்ப பாப்போம். முதலாவது 2 வருடம் 9 மாதம் 21 நாள். மற்றது 5 வருடம் 11 மாதம் 18 நாள். ஆகவே இத கூட்ட போறோம். கூட்டும் பொழுது பாப்போம். இதுல பாப்பா இத கூட்டினா எவ்வளவு வருவது? 9 1 10 10க்கு சைவரில் 1 2 3 எவ்வளவு வரப்போகுது? 18 நாள். சாரி. ஆகவே கூட்டினால் 8 1 9 2 1 3 39. ஆகவே 39 போடேலுமா? போடேலாத. ஆகவே 30 கழிக்க வேணும். என்ன ஒரு மாதத்தை கழிக்க வேணும். கழிச்ச எவ்வளவு? 9. ஓகே. ஆகவே அப்ப இதுல எவ்வளவு போடுவீங்க? 9 போட்டுக்கொள்வீங்க. 9 நாள். சரிதானே? அப்ப இதுல 1 குழந்தைங்க வந்தது 30 நாள் கொஞ்சம் வந்தால் ஒரு மாதமா போகும். 10 19 20 21. ஆகவே 21ல இருந்து என்ன செய்வீங்க? ஒரு வருடத்தை கழிப்பீங்களே. என்ன 12 மாதத்தை கழிப்பீங்க. கழிச்ச அளவு அதுக்கும் 9ஆக இருக்கும். ஆகவே 9 மாதம். இப்ப என்ன செய்ய? அந்த ஒரு வருடம் வந்து கூட்டுப்படும் 5 2 7 3 8. ஆகவே 8 வருடம் 9 மாதம் 9 நாள் என்று எழுதி கொள்வீங்க. சரிதானே? ரைட். இப்படியே போட்டுட்டு ஆன்சர் கொடுக்க வேணுமா? 8 வருடம் 9 மாதம் 9 நாள் கட்டாயம் கொடுக்க வேணும். ரைட். அடுத்தது 2வது கேள்வியை பார்ப்போம். என் திகதி என்று குமாரின் வயது இவ்வளவு ஆகும். குமாரின் பிறந்த தினத்தை காண்க. ஆகவே என்னது? 2018. ஓகே. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. என்ன அப்ப வயசு காணும் போது என்னது? 12. மாதம் எவ்வளவு? மாதம் 3 நாள் 2. சரிதானே? அப்ப என்ன செய்ய போறீங்க? இதுல இருந்து கழிச்சு விட்டால் என்னது பிறந்தது வரும். ஆகவே 15ல இருந்து 2 போனால் எவ்வளவு? 13. இப்ப பாப்போம். 2ல இருந்து 3 போகுமா? இல்ல. அப்ப ஒரு வருடம் எடுக்கணும். வருடம் அண்டைக்குள்ள எத்தனை மாதம்? 12. என்ன அப்ப 14. 14ல இருந்து 3 போனா எவ்வளவு பிள்ளைகள்? 5ஆக இருக்கும். என்ன ஓகே. 14ல இருந்து சாரி. அப்ப இதுல எவ்வளவு வரப்போகுது? 12. ஆகவே 14. என்ன 14 வந்து கொள்ளும். ஆகவே 14ல இருந்து 3 போனா எவ்வளவு பிள்ளைகள்? 11. ஆகவே இது ஒன்று கணக்கு கொடுத்துட்டீங்களா? ஆகவே இதுல எவ்வளவுக்கு 7 இருக்குது. அப்ப 7 2 போனால் 5. ஆகவே 5. 1ல இருந்து 1 போனா 0 0. அடுத்தது 2ஆக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது குறித்த மரம் ஒன்று நாளொன்றில் 3 சென்டிமீட்டர் சராசரி வேகத்தில் வளர்கின்றது. நெட்டாண்டு ஒன்று வளரக்கூடிய உயரத்தை மீட்டரில் காண்க. ஆகவே கவனமா இருக்க வேணும். கேள்வி
நெட்டாண்டுன்னு சொல்லிக்கல எவ்வளவு நாள்? 366 நாள். ஓகே, அப்ப ஒரு நாளைக்கு 3 என்றால் எவ்வளவு? 366 நாள்ல எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 1098 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா? ஆகவே அவன் கேட்டுக்கிறான் என்னது? மீட்டர்ல கேட்டு சொல்லியிருக்கிறான். ஆகவே இதை நாங்க என்ன செய்ய வேணும்? 100ஆல வகுக்கணும். 100ஆல வகுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 2 தானே தள்ளி குத்தினா சரி என்ன பிள்ளைகள்? ஆகவே 10.9 8 மீட்டராக இருக்கும். என்ன 10 ரைட். அடுத்த கிளிவா சுருக்குக. அவ சுருக்குகள் சொல்லும் பொழுது இதுல நாங்க பார்ப்போம். இது என்னது? முதலாவது பெருக்கல் செய்து பிறகு வகுத்தல் செய்து கொள்வீங்கள். சரிதானே? ஆகவே முதலாவது என்ன செய்வீங்கள்? 36 3ஆல பெருக்கிக் கொள்வீங்கள். சரிதானே? ஆக நம்பரை போட்டுட்டு 3வது கேள்வியில என்னது? முதலாவது ரைட். அப்ப 36 நீ கேள்வி எழுதிச்சுதான் செய்து கொள்ளுங்க. அப்ப பெருக்கினா எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 108. புறாவை என்ன செய்வீங்கள்? வகுக்கிறீங்கள் எத்தனையால? 9. அப்ப 9 வகுத்தால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 10க்குள்ள 9 எத்தனை முறை? ஒரு முறை. மிச்சம் 18ல 9 18ஆக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது 2வது கேள்வி. இதுல பாப்போம். அப்ப என்னது? வகுத்தல் பெருக்கல் இதெல்லாம் வரும் பொழுது அந்த ஆர்டர்ல நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்து கொள்வீங்க? பிராக்கெட் தான் செய்து கொள்வீங்க. ரைட். பிராக்கெட் போர்ட் மாசின் படி முதலாவது பிராக்கெட்டை செய்யறேன்னு சொன்னால் 36 வகுத்தல் ரைட். பிராக்கெட் செய்த எவ்வளவு? 12 என்ன? 12 வகுத்தல் 3. சரிதானே? ரைட். அப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க? வகுத்தல் ஃபர்ஸ்டா செய்து கொள்வீங்க. ஆகவே 36 36க்கு 12 எத்தனை முறை? 12 3 36 ஆகவே 3. 3 மைனஸ் 3. 3ல இருந்து 3 போன எவ்வளவு பிள்ளைகள்? 0ஆக இருக்கு. ரைட். அடுத்தது 3வது கேள்வியை பார்த்துக் கொள்வோம். ரைட். வைத்தியர் ஒருவர் தனது சிகிச்சை நிலையத்தில் நோயாளிகளை பரிசோதனை செய்யும் ஒவ்வொரு 15 நிமிடத்திலும் ரூபாய் 1200 வருமானமாக பெறுகின்றார். ரைட். ஆகவே எனது அவர் நாள் ஒன்றில் 2 மணித்தியாலம் வீதம் 7 நாட்கள் நோயாளிகளை பரிசோதிக்கின்றார். ஆகவே வாரம் ஒன்றில் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தை காண்க. ஆகவே அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேணும்? ஆகவே என்னது 15 நிமிடத்துக்கு ஒருக்கத்தான் செய்யறேன். வேற 1200 கிடைக்குது. ஆகவே அப்ப ஒரு நாள்ல 2 மணித்தியாலம் 15 நிமிடப்படி எத்தனை நேரம் செய்திருப்பார்? எவ்வளவு வருமானம் பெற்றிருப்பார்? ஒரு மணித்தியாலத்துக்குள்ள 4, 2 மணித்தியாலத்துக்குள்ள 8. ஆகவே 8 தடவை அவர் என்ன செய்திருப்பார்? ஒரு நாளைக்கு பெற்றிருப்பார். எவ்வளவு படி? ஒரு நாளைக்கு பெற்ற வருமானம். நீங்க தமிழ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எழுதி ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. ரைத்தானே? அப்ப ஒரு நாளைக்கு பெற்ற அதாவது 15 நிமிடப்படி ஒரு மணித்தியாலத்துல 4 15 நிமிடம். ஆகவே 2 மணித்தியாலம்னு சொல்லும் பொழுது 8. ஆகவே 8 தர 1200. ஆகவே ஒரு நாளைக்கு பெற்ற வருமானம் 12 96 9600 ரூபாய். இதுதானே? இது ஒரு நாளைக்கு. அப்படி எத்தனை? 7 நாளைக்கு. ஆகவே அடுத்த தமிழ் எழுதி கொள்ளுங்க. 7 நாள் என்னது? 7 நாட்களுக்கு அவர் பெற்ற என்னது? வருமானம் சமன் என்னது? ஒரு நாளைக்குத்தான் 9600 என்றால் தர 7. சரிதானே பிள்ளைகள்?
ஆகவே என்ன செய்ய போறீங்க? 9600 7ஆல பெருக்கினால் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 67,200 ரூபாயாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம் சுருக்குக. அப்ப சுருக்குகன்னு சொல்லும் பொழுது இதுல பார்ப்போம் உங்களுக்கு இலகுவாக தெரியும். 4வதுல நம்பர் அழகா போட்டுக்கொள்ளுங்க. 4வது கேள்வியில முதலாவது ரைட். அதாவது என்னது வெவ்வேறு திசையில கூட்டப் போறோம். ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்? கழிச்சு போட்டு பெரிய இலக்கத்தின் அடையாளத்த போட்டுக்கொள்ளும். அப்ப 3ல 1 போனா 2. ஆகவே மறை 2. அடுத்தது 2வது கேள்விய பார்த்துக்கொள்வோம். என்னது? ஒரே திசையிலேயே கூட்டப் போறோம். ஆகவே மறு திசையில கூட்டப் போறோம். ஆகவே கூட்டி போட்டு அதே அடையாளத்த போட்டுக்கொள்ள. அப்ப 5 4ம் அதே அடையாளத்த போட்டுக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்துக்கொள்வோம் 3வது. ரைட். எதிர் எதிர் திசையில கூட்டப் போறோம். ஆகவே கழிச்சு போட்டாலே என்னது 0 வரும். ஆகவே அதுக்கு அடையாளம் போட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தது 4வது பார்த்துக்கொள்வோம். ரைட். இதுல பாருங்க. என்னது? எதிர் எதிர் திசையில கூட்டப் போறோம். ஆகவே கழிக்கப் போறோம். அப்ப இத கழிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? 4.25ல இருந்து 3 தசமத்துக்கு நேரா போட வேணும். 3.75. ஆகவே கழிச்சு விட்டால் எங்களுக்கு என்னது? 0. கடன் எடுத்தால் 12. 12ல 7 போனால் 7 5 12 7. ஆகவே இதுல 0 என்ன? ஆகவே 0 தசம் பிளஸ் வரும் என்ன? பிளஸ் ஏனென்றால் பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போட வேணும். ஆகவே பிளஸ் 0.5 0 இருக்கும். சரிதானே? அதே மாதிரி இதுவும் எதிர் திசை. ஆகவே என்னது? ஒரே திசையில் இருக்குது. ஆகவே 2யும் கூட்டி போட்டு அதே அடையாளத்தை போட்டுக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப அந்த அடையாளம் என்னது? மறை. கூட்டினால் என்னது? 5 3 தசத்துக்கு நேரா போட்டுக்கொள்ள வேணும். 5 3